ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு கிரேட் மைண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சிங்க. ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைன் பண்ணியிருக்காருங்க. ஸோ எதற்காக, அந்த ஆர்டிகிள்ஸ் என்ன, 67 ஆர்டிகிள் என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 67A அண்ட் பி என்ன சொல்லுது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஒரு லெட்டர் அவரோட லெட்டர் ஹெட்ல கொடுத்துருக்காரு. ராஷ்டிரபதி ஜி அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு லெட்டரை கொடுப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணணும்னா அது வந்து ஜனாதிபதி தான், அதாவது துணை குடியரசுத் தலைவர் அவரோட பதவியை ராஜினாமா செய்யணும்னா குடியரசுத் தலைவருக்கு தான் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க. அப்படி ஒரு ராஜினாமா கடிதம் தான் இந்த கடிதம். இந்த கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ஹெல்த் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும், எனக்கு மெடிக்கல் அட்வைஸ் படி நான் வந்து பணியாற்ற முடியாது, அதனால நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், ஆர்டிகிள் 67A படி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி இங்க எனக்கு துணையா இருந்த ஹானரபிள் பிரசிடென்ட் அவர்களே, பிரைம் மினிஸ்டர் அவர்களே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களே, நீங்க எல்லாரும் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஒரு வைஸ் பிரசிடென்டா இந்த டெமோக்ரஸியில நான் இருந்ததுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்தியாவோட ஒரு எக்கனாமிக்கல் ப்ராக்ரஸ்லையும் ஒரு டெவலப்மெண்ட்லையும் நான் இருந்தது வந்து இந்த ஹிஸ்ட்ரியில எனக்கு ஒரு ட்ரூ ஹானர் தான். ஸோ நான் இந்த ஆஃபீஸை லீவ் பண்ணுறேன். இன்னும் ஆனால் பாரத்தோட கோல்ஸ் எல்லாம், நம்ம கவர்மெண்டோட கோல்ஸ், இந்தியாவோட கோல்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகணும், இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட கடிதத்தில் சொல்லியிருக்காரு. சரிங்க. ஸோ நம்ம எதுக்கு இந்த நியூஸ் வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். பிரசிடென்ட் அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட பிரசிடென்டோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப், மரியாதைக்குரிய ஜெகதீப் தங்கர் அவர்கள் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. டேட் என்ன அப்படின்னா ஜூலை 21, 2025 அவர் தன்னோட ரெசிக்னேஷனை கொடுக்குறாரு. லெட்டர் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, 21/7 அப்படின்றது இங்க இருக்கு. ரைட். ஸோ இங்க வந்து இதை எதனால அப்படின்னா, டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக வேண்டி அவர் ரிசர்வேஷனை கொடுத்திருக்காரு. நமக்கு எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி கேள்விகள் வரலாம் இது ரிலேட்டடா அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ ஆர்டிகிள் 67, ஆர்டிகிள் 67 வந்து பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து அவருக்கு எவ்வளவு டைம் டென்யூர் இருக்கும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகிள் 67. ஸோ அந்த 67A படி தான் பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிகிள் 67 படி அவருக்கு எவ்வளவு டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், எவ்வளவு 5 வருடம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்றதுக்கு அவரோட அவருக்கு வாலண்டரியா ரிட்டையர் ஆகிறதுக்காக உள்ள விஷயத்தை பத்தியும் அவரோட ரெசிக்னேஷன் பத்தியும் ஆர்டிகிள் 67A சொல்லியிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் அவரோட டேர்முக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பயர் ஆகணும்னா, ஸோ அவர் அடுத்து வர்ற வரைக்கும் வேண்டி வெயிட் பண்ணும். அது ஒன்று. ஸோ அவர் ரெசிக்னேஷன் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து பிரசிடென்ட்க்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து முதல் இது. அவரா ரிசைன் பண்ணணும் அப்படின்னா 67A வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்டிகிள் 67 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது வைஸ் பிரசிடென்ட் வந்து 5 வருடம் அவர் ஆஃபீஸ்ல வந்ததுலேருந்து 5 வருடம் வந்து அவர் வந்து பதவியில நீடிக்கலாம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சானா 67A படி அவரோட ரெசிக்னேஷன் அவர் கொடுக்கலாம். இது வரக்கூடிய எக்ஸாம்ல கேள்விகளா கேட்கலாம். he can resign in writing to the president. அதை தான் இவர் பண்ணியிருக்காரு. 67B அப்படின்றது என்னன்னா, கேன் ரிமூவ் பை தி பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றத்தில் அவரோட இப்போ பிரசிடென்ட்டுக்கு நம்ம இம்பீச்மெண்ட் 61வது ஆர்டிகிள் படி பார்ப்போம். பிரசிடென்ட் கேன் பி இம்பீச்ட் ஸோ பை த ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இவருக்கு அந்த ரெசல்யூஷன் 67B பார்லிமெண்ட்ல எங்க இருந்து தான் அந்த ரெசல்யூஷன் கொண்டு வரோம்னா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ராஜ்யசபா, மாநிலங்களவையில தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 67C என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து அந்த ஆபீஸ்ல இருப்பாரு அடுத்தவர் எலெக்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்றத இந்த 67C சொல்லுது. ஸோ ஏன் இந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஸோ இவர் இல்லைன்னா நியூ ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் வந்து ஆர்டிகிள் 66 வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தி சொல்லுது. ஒரு புதிய இது நடத்துவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸ் ஃப்ரம் போத் த ஹவுசஸ் வில் vote, அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸும் லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை 2 அவையில இருந்தும் ஓட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து 60 நாளுக்குள்ளாடி இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஏன் இது மேட்டர்ஸ் அப்படின்னா, ராஜ்யசபாவோட சேர்மன் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரசிடென்ட் தான்.
ஸோ இது வந்து வோட்டிங்ல வந்து எல்லா பார்ட்டிஸும் இன்வால்வ் ஆவாங்க. இது பொலிட்டிக்கல் ரீஅலைன்மென்ட்க்கு ஒரு ட்ரிகரா இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். பிரசிடென்ட் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்லையாங்க. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 67, 67A, 67B, 67C இல்லைனா 66 இதை பத்தி கூடலாம் எக்ஸாம்ல கேட்கலாம். இல்லைனா வைஸ் பிரசிடென்ட் பத்தி ஏதாவது ஒரு கேள்வி வரக்கூடிய தேர்வுகள்லையும், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்லையோ, குரூப் 2 எக்ஸாம்லையோ, வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்லையோ கட்டாயமா கேட்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க சொல்லுங்க, யார் வந்து அடுத்த பிரசிடென்ட்டா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் டு கிரேட் மைண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யார் அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டாக வருவாங்க, துணை குடியரசுத் தலைவராக வருவாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல், அவர் வீடியோ. ஸோ டூ சப்ஸ்கிரைப் கிரேட் மைண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.